வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி 17, தமிழ் மாதம் மாசி 5ஆம் தேதி, திங்கட்கிழமை, நவமி திதி தேய்பிறை நவமி திதி, கேட்டை நட்சத்திரம், வியாதிபாதம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய சுபதினம். இன்றைய தினம் ராமசுதா நவமின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிதின்னு சொல்லக்கூடிய வேள்வி தீயை வைக்கக்கூடிய நல்ல நாள். ஸோ இன்றைய தினம் முதலில் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை இன்று வாகன பிராப்தம் உண்டு. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டு. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு போக்குவரத்தில் சிறு கவனம் ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. யோகக்காரங்க நீங்கள் இன்னைக்கு. ஸோ கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு போக்குவரத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த கிருத்திகை ராசிக்காரங்களுக்கு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதனராசியை பொறுத்த மட்டில் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் விருத்தியாகும். மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து சிறு பங்கு கிடைக்கும். மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய லாபம் மிகுதியான நாள். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் சிறு சிறு கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு தூரத்து உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் கவலை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகத்தில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் தடை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது எழுத்து ரீதியாக டாக்குமெண்டேஷன் எதுவும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நிலம் வீடு வகைகளில் லாபங்கள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் தடை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு வகையில் லாபங்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் எரிச்சல் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற பயணங்கள் இன்று ஏற்படும். ஒரு விஷயத்துக்காக போவீங்க, அந்த விஷயம் நடக்காது, திரும்ப வீட்டுக்கு வருவீங்க. ஸோ யாரை பார்க்க போகிறோன்றதை உறுதி செஞ்சுட்டு போங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய சுபமான நாளுங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் கவனம் தேவை. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக கோபத்திற்கு சில நேரத்தில் ஆளாக நேரிடலாம். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அப்பாவின் மூலமாக தனலாபம் உண்டாகும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அப்பாவின் மூலமாக பண வருமானம் உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நவமி. ஸோ இன்றைய சந்திரமானப்படி இன்றைய தினம் பிருத்தியு அனுஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்தியு. ஸோ இன்றைய நவமி ராமதசமா நவமி. இன்றைய தினம் நவமி திதியில் விரதம் இருந்து ராமபிரானை வழிபட மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்றைய தினத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்துடன் கூடிய நவமி திதி. கேட்டை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய மாடு வாங்க, மந்திரம் ஜெபிக்க, ஆட்களை நீக்க, கடன் தீர்க்க, வாஸ்து சாந்தி செய்ய, குளம் வெட்ட, வியாதிஸ்தர்கள் குளிக்க, இதெல்லாம் செய்வதற்கான நல்ல நாள். அதே மாதிரி சந்திரமான அடிப்படையில் நவமி திதியில் செய்யக்கூடிய வழக்கு தொடுக்க, சிறைப்பிடித்தல், பகைவர்களை அழித்தல், நண்பர்களுடன் பேதம் உண்டாகியவர்களுக்கு, அதாவது நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ இன்றைய தினம் சிறப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து நேயர்களுடைய கேள்விகளை பார்ப்போம்.
நேரிலே வணக்கம். இன்றைய முதல் கேள்வியாளர் பார்ப்போம். இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் நாகராஜன். 2011 அவர் கல்யாணம் ஆயிருக்கு. 4 டிசம்பர் 1983 காலை 9 மணிக்கு பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய கேள்வி என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் டூயிங் செம்ப் எம்ப்ளாயி வித் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரி சர்வீஸ். வெரி பிக் லாஸ்ட் 2-3 months. கண்டினியூ வை சார். ஹவு லைஃப் வில் பி கோ ஹார்டர் தென் எவர் அண்ட் எவர். ப்ளீஸ் ஓகே ரைட். ஸோ இது போன்ற கேள்விகள் அமைச்சிருக்காரு. என்ன அவருக்கு சொல்ல வர்றாருன்னா, கடந்த 3 மாதமாக தொழில் மிக கடுமையான நஷ்டத்தில் இருக்கிறதாகவும், வாழ்க்கை மிக கடினமாக போகுதுன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 2021 இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2021 6வது மாதத்துக்கு பிறகு தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ ஏற்றம் ஏறிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறக்கம் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஐ மீன் மலை ஏறும்போது ஏற்றம் இறக்கமாக இருக்கும். இறக்கமும் கஷ்டம் தான். இறக்கம் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அந்த டார்க் பவர்னு சொல்லிட்டு அந்த காலில் வலி இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் தயாராகிறீங்க. 2032க்கு பிறகு நீங்கள் ஒரு லைஃப்பில் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை போட்டு நல்லா ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக ஃபிட்டாக வாழ போகிறீங்க. அதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஸோ இந்த கஷ்டம் எங்களுக்கு தொடர்ந்து நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய 10ஆம் பாவாதிபதி புள்ளி ராகுவையும் செவ்வாயும் பார்க்கறதுனால காவல் தெய்வம்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வருங்க. எல்லை பிடாரி அம்மன், புடவைக்காரி அம்மன், இது போன்ற காவல் பெண் தெய்வம். ஏன்னா பெண் ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிறதுனால பெண் காவல் தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். இதுலேருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். லைஃப் இதுக்கு மேலே கஷ்டமாக போகுமான்றீங்க. 2021 6வது மாதத்துக்கு பிறகு 2023-24 நல்லா ஸ்மூத்தாகவே போகும். ஸோ கரும்பு புளிஞ்சால் தான் சாறு கிடைக்கும். அது சாறு இருந்தால் தான் சுகர் ஜூஸ் கிடைக்கும். ஸோ நல்ல இதுதான். இதை நீங்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஸோ பயப்படாதீங்க. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். வணக்கம் நேர்களே. இன்றைய 2வது கேள்வியாளரை சந்திப்போம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். பெயர் கே குபேந்திரன். நாள் 2/5/1995 மதியம் 12:26. இடம் மதுரையில் பிறந்திருக்காரு. என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் ரயில்வே மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்து வருகிறேன். மத்திய அரசு பணி கிடைக்க பரிகாரம் உள்ளதா அப்படின்னு இருக்காங்க. மத்திய அரசு பரிகாரம், அதாவது மத்திய அரசு பணிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னா அந்த பரிகாரம் செய்கிறவங்களும் அந்த பரிகாரம் கோயிலும் தான் இன்றைக்கி இந்தியாவில், ஏன்னா மத்திய சர்க்கார் வேலையில் இந்தியாவில் இருக்க எல்லாருமே போகிற வழிபாட்டு ஸ்தலமாக தான் இருக்கும். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மாதிரி. அது மாதிரிலாம் தனியாக எதுவும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் பலம் குன்றி ரிஷபத்தில் உச்சமாக இருக்கார். ஒரு நீச வீட்டுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கும்போது நீச பங்கமாகுது. உங்கள் ஜாதகத்திலே இயற்கையாக மத்திய சர்க்கார் வேலை இருக்குது. நீங்கள் ரயில்வேன்னு மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணாமல் ஏகமாக போஸ்ட் ஆஃபீஸு, பிஎஸ்என்எல், ரயில்வேன்னு மற்ற இருக்கக்கூடிய எத்தனையோ ரயில்வே வேலையெல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுவாருங்க. உங்களுக்கு இயற்கையாகவே மத்திய அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022-23 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 95 பிறந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இயற்கையாகவே ட்ரை பண்ணுங்கள். பரிகாரம் எதுவும் தேவையில்லை. நேர்களே, உங்களுக்கும் இது போல் கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அனுப்புங்கள். திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை 2 கேள்விகளையும் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகிய தகவலுடன் அனுப்புங்கள். ரேண்டம் முறையில் செல் பண்ணி நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.